சிறை கம்பிய அறுத்து அதை எடுத்துவிட்டு அதுக்கு பிற்பாடு பூட்டுக்கு சாவியெல்லாம் கூட இந்த சோப்பில் வச்சு அழுத்தி அதை எடுத்துக்கிட்டு போய் சோப்பு செஞ்சுக்கிட்டு வந்து அதில் வந்து சாவி செஞ்சு அதை திறந்து தப்பிச்சு போன ஒரு கதை. இல்லை அதில் ஒரு தோழர் அதில் நான் கேட்டேன், எப்படி தப்பிச்சிங்கன்னு ஒரு தடவை தமிழரசன் கேட்கும்போது, இல்லை நான் சொன்ன திட்டத்தை மாதம் 4வது மாதம் நினைக்கிறேன், ஏப்ரல் தான் 4ஆம் தேதி எங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ அதுக்கு பிற்பாடு வந்து தூக்கு தண்டனை ஆகிடுச்சு. எங்கள் அப்பா வெளியில் தான் இருந்தார் அன்றைக்கி தீர்ப்பு அன்னைக்கு. இப்போ வந்து வெளியில் வந்த உடனே வண்டியில் ஏற்றுறாங்க. இப்போ அப்பா வந்து அழுதுகிட்டு ரொம்ப பயந்துட்டார். அடுத்த நாள் எங்கள் பங்காளிலாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு எங்கள் அப்பா. என்னன்னு கேட்டால் பணத்தை வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ வெளியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக தான் நான் பண்ணோம்ட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்த உடனே போலீஸ் எல்லாம் தூக்கி போயிடுச்சு. என்னத்துக்காக கைது? தடா அப்படின்ற வழக்கு அது இல்ல அது இல்ல, அது வந்து அது வேற, அது ஒரு கதை தனி. சரி, இது தனி. அப்ப இந்த அப்படியே உள்ள இருக்கீங்க? உள்ள இருக்கேன். சரி, திருச்சி மத்திய சிறை தான். இதெல்லாம் உள்ள இருக்கேன். அப்ப உள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப மரியாதை, ஆனால் வெளில யார்ட்டையும் அதிகமாக நாங்கள் பேச முடியாது. அப்படிதான் சூழல் இருந்தது. நான் வேற எந்த பிளாக்கும் போக முடியாது. அந்த 20 அறை தான். அதுக்கு முற்பாடு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணாங்க. தமிழரசன் தப்பிச்சாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த அறையிலேயே இருந்தோம் நாங்க. அதே இடத்துலயே இருந்தோம். அங்க என்னன்னா அவங்க சிறை கம்பிய அறுத்து அதை எடுத்துவிட்டு அதுக்கு பிற்பாடு பூட்டுக்கு சாவியெல்லாம் கூட இந்த சோப்புல வச்சு அழுத்தி அதை எடுத்துக்கிட்டு போய் சோப்பு செஞ்சுக்கிட்டு வந்து அதுல வந்து சாவி செஞ்சு அதை திறந்து தப்பிச்சு போன ஒரு கதை. இல்ல அதுல ஒரு தோழர் அதுல நான் கேட்டேன், எப்படி தப்பிச்சிங்கன்னு ஒரு தடவை தமிழரசன் கேட்கும்போது, இல்ல நான் சொன்ன திட்டத்தை இவர் ஒத்துக்கலன்னாரு. வேற இன்னொரு தோழர் வந்து சரியா ஒத்துக்கல. அது அந்த லெனின் அந்த அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப அவங்க ஒத்துருந்தாக்க நல்லா இருந்திருக்கும். நான் என்ன சொன்னேன், கயிறு அணி செஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். நம்மகிட்ட அந்த பெட்ஷீட்லாம் அவங்க உள்ள கொடுப்பாங்க, அதை வச்சு கயிறு அணி செஞ்சிடலான்னு சொன்னேன். இல்ல அங்க வந்து அந்த போர் அடிச்சுட்டு இருந்தது, அந்த பைப்பு கிடக்கு, அந்த பைப்புல மேல ஏறி குதிச்சிடலாம் அப்படின்னாங்க. கயிறு அணினா இங்க ஏறிட்டு திரும்ப தூக்கி போட்டா அதுலயே இறங்கிக்கலாம். இவங்க ஏறிவிட்டாங்க 18 அடி. குதிச்சா பொத்துன்னு யாரும் கால் புரியுது. நான் எந்திரிச்சு நடக்க கூட முடியல. அதனாலதான் எல்லாரும் மாட்டணும் அப்படின்னாரு. இல்லைன்னா மாட்டிக்க மாட்டோம். அப்ப என் திட்டத்தை அவங்க சரியா பண்ணலன்னு அவர் தமிழரசன் அதுக்கு பிற்பாடு என்கிட்ட நான் தடவை கேட்டேன். அப்ப அதை சொன்னாரு. ஆக அந்த மாதிரி அந்த அறையிலேயே இருந்தோம். அங்க அதுக்கு பிற்பாடு தான் கோர்ட்டு ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சங்கர் சுப்பு ஒரு தடவை எங்களை சந்திக்கிறார். சங்கர் சுப்பு வந்து உங்களுக்கு முதல் சந்திக்கிறார். சிறையில வந்து சந்திக்கிறார். சந்திச்சு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி நடந்துட்டு இருக்கு, அந்த சந்திப்பு எப்படி நடக்குது? ஆமா, அது எப்படின்னாக்கா இந்த மற்ற கைதிகள் சந்திக்கிற இடத்துல இல்ல. எங்க இப்ப வீட்டுக்குலாம் வந்தாங்கன்னா ஒரு இடத்துல தனியா சிறைவாசிகள் சந்திக்கிற கம்பி இருக்கும், இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இத ஜெயிலரோட ரூம்ல தான் உட்கார வச்சு சந்திக்க வச்சாங்க. அப்ப நம்மள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப சிறையில என்ன நடந்துகிட்டு இருக்கு விசாரிச்சுட்டு வழக்கு எப்படி நடத்த போறீங்க என்ன அப்படின்னு. அப்ப அவர் என்னன்னா, தோழர் தமிழரசன் வந்து கடைசி காலகட்டங்களில் தஞ்சை பகுதியில் இருந்திருக்காரு. அப்போ மயிலாடுதுறை ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அவர்கிட்ட ஒரு சொல்லியிருக்காரு, இது மாதிரி இந்த வழக்கு நிறைய இந்த மாதிரி வழக்கு நிறைய நடத்திருக்காரு. 7 பேர் வழக்குல ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்ட வழக்குலையும் அவர் வராரு. ஆமா, இராப்பூர் ரவிச்சந்திரனுடைய புத்தகத்துல அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அப்ப அந்த வழக்கறிஞர் ராமதாஸ் தான் எங்களை, அவரும் வராரு, நான் இந்த வழக்கை நடத்துறேன் அப்படின்னு அவரு வந்திருக்காரு. அப்பதான் இவரும் வந்து என்ன பண்றாரு, இது மாதிரி வழக்குகள்ல முன் அனுபவம் இல்லாத அல்லது இந்த இது மாதிரியான அமைப்பு சம்பந்தம், அவங்கள அவர் தீக்காவில இருந்து வந்தவர். யாரு? ராமதாஸ் ஐயா. ஆமா, வழக்கறிஞர் ராமதாஸ். இவர் வந்து சங்கர் சுப்பு அப்படி இல்லை, அவர் வந்து அவரே ஒரு எம்எல் இயக்க ஆதரவாளர். அப்ப இவர் வந்து நடத்துறதுக்கும் அவங்க நடத்துறதுக்கும் பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரு, புலவர் போன்ற முன் அனுபவம் உள்ள இருக்காங்க, ஏன் இந்த வழக்கை வந்து ஒரு நம்ம மாதிரி இருக்கிறவங்க நடத்துறது அவர் வந்து சரியா பண்ணல அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்றாரு. சங்கர சுப்பு. அப்ப எங்களால வந்து நாங்க உள்ள சிறைக்குள்ள இருக்கிறோம், எங்களால வந்து வழக்கறிஞர் யார் வைக்கிறது எப்படி வைக்கிறதுங்கிறது தெரியாது. ரெண்டாவது, நான்
ஆகஸ்ட்ல என் பையன் பிறகுறான். செப்டம்பர்ல தோழர் தமிழரசன் பொன்பரப்பி சம்பவத்துல இறந்துடுறாங்க. இறந்து போயிடுறாங்க. ஆகஸ்ட்ல நீங்க சிறைக்குள்ள இருக்கிறீங்க. ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல அவரு அங்க இறந்துடுறாங்க. அப்ப அந்த பொன்பரப்பி சம்பவம், அது அவங்களுக்கு அந்த வங்கி கொள்ளை போனது, அதில் உங்களுக்கு கூட இன்னைக்கு சொன்னேன். ஆமா. அப்ப அதுல அவங்க இறந்தனால எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு ஆள் இல்லை. வெளியில அப்படி அதை எடுத்து பண்றதுக்கான நபர்களே இல்லை. அப்போ வழக்கறிஞர் தான் நாங்கள் நம்ப வேண்டியதாக போச்சு. அப்போ அது அடிப்படையில் இந்த வழக்கை வரும் ராமதாஸ் தான் சரி நடத்திட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் அப்படியும் கூட மீறி நான் வந்து சங்கல்சூப் நடத்தணும்னு எவ்வளோ வற்புறுத்தினேன். எங்கள் அப்பா போய் கட்டெல்லாம் கூட கேட்க வச்சேன். அவர் இல்லை நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி நடத்துறாரு. அதுக்கு ஒரு நடத்துறாரு. 88 அவர் நடத்தும்போது மாதம் 4வது மாதம் நினைக்கிறேன், ஏப்ரல் தான், 4ஆம் தேதி எங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. தென்தமிழன், கருணாகரன், பெரியசாமி, எனக்கு நாங்கள் 3 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை. மீதி அந்த ராமசாமி, பிச்சைப்பிள்ளை, சரவணன், அப்புறம் இவங்க 3 பேரும் விடுதலை அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. அதில் வந்து 28 பேர் இறந்ததாக சொல்லப்படுறாங்க. 28 முறை தூக்கிலிடணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது தீர்ப்பு. அதாவது கைது பண்ண பிற்பாடு 3 மாசம் இருக்கிறீங்க, பிறகு 1 வருஷம் என்எஸ்சியில் இருக்கும். அதுக்குள்ள அந்த விசாரணை நடந்து முடியுது. 88ல தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்து தூக்கு தண்டனை அறிக்கப்படுது. அப்போ அன்னைக்கு கூட எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனநிலை ஒரு மாதிரி கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்தது அந்த தீர்ப்பு கேட்கும்போது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா நாம் வந்து நாங்கள் இந்த இதில் அஃபென்ஸில் இல்லை நம்ம அப்படிங்கிற மனநிலை இருந்தது. அப்போ அதுக்கு பிற்பாடு வந்து தூக்கு தண்டனை ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வெளியில் தான் இருந்தார் அன்னைக்கு தீர்ப்புக்கு அன்னைக்கு. இப்போ வந்து வெளியில் வந்த உடனே வண்டியில் ஏற்றுறாங்க. இப்போ அப்பா வந்து அழுதுகிட்டு ரொம்ப பயந்துட்டார். அடுத்த நாள் எங்கள் பங்காளிலாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு எங்கள் அப்பா. என்னன்னு கேட்டால் பணத்தை வாங்குறதுக்கு வந்திருக்க மாதிரி. ஏன்னா தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு இல்லை, தூக்கு தண்டனைன்னா அப்புறம் அடுத்த நாள் தூக்கு தண்டனை ஆகிட்டுனாக்கா தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் செத்துட்டேன். ஏன்னா இப்போ பணத்தை தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டார். எங்கள் சொந்த பந்தத்தில் எல்லாருமே மாலை கட்டிட்டு வந்து ஊரில் வீட்டில் வந்து இழவெல்லாம் கொண்டாடிட்டாங்க அடுத்த நாள். ஏன்னா அப்புறம் பணம் வரப்போகுதில்ல, தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு இல்லை அப்படின்னு சொன்னா அன்னைக்கே முடிச்சிருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. வண்டியில் ஏற்றிட்டு போன உடனே முடிச்சிருவாங்கன்னு. அப்புறம் வந்து கேட்டிருக்காரு. எல்லாம் திரும்ப எங்கள் சொந்த பந்தம் வந்த உடனே என்ன எல்லாம் ஏன் வரீங்க அப்படின்னா, இல்லை நேற்று தூக்கு கொடுத்துட்டாங்கல்ல அந்த பையன், அதான் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இவர் சொல்ல. அப்படிலாம் இல்லை, தூக்குன்னா உடனே தூக்கு அடிச்சிட மாட்டாங்க. அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, கருணை மனு இருக்குது, இவ்வளோ இருக்கியா அப்படின்னு அப்புறம் விளக்கி சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, இப்போ தம்பி எங்கே இருக்கு? உள்ளதான் இருக்காரு, உயிரோட இருக்காரு, அவர் இப்படி பார்க்கலாமா? மனு போட்டால் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு போய் மனு போடுறாரு. அப்புறம் எங்களை பார்க்குறாரு. உள்ள வந்து அவர் அழுகுறாரு. என்னாச்சு அப்பா? கம்பிகளுக்கு மத்தியில் தனியாக பார்க்க முடியாது, தனியாக இல்லை. அப்புறம் ஒன்றும் கவலைப்படானா இருக்கட்டும், நம்ம வந்து வழக்கு எதிர்கொள்ளும், இப்போ தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, வழக்கு எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தைரியத்தை சொல்லி இதுக்கு அடுத்து நீங்க 3 பேர் உள்ள வந்துடுறீங்க. ஆமா, நீங்க தென்தமிழன், கருணா 3 பேர் சிறைக்கே வந்துடுறோம். மீதி 3 பேரும் அங்கிருந்து அப்படியே விடுதலை யாராரு? சரவணன், ராமசாமி, பிச்சைப்பிள்ளை 3 பேரும் போயிடுறாங்க. அந்த சரவணனுடைய மனைவி தான் அந்த இறந்தது. அது எப்ப இருக்குது? அது எங்க தூக்கு தண்டனை கொடுத்த 2 நாள்ல. அவர் விடுதலை போன பிற்பாடு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கெல்லாம் போயிடுறாரு. வீட்டுக்கு போன பிற்பாடு அது இறக்குது. ஒன்னால தானே, நீ காட்டி கொடுத்தனால தான், நீ இப்படி அப்ரூவர் ஆகி சொன்னதுனால தான் இந்த 3 பேருக்கு தூக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு நீ துரோகம் பண்ணி, நீ வந்து எப்படி இருந்தாலும் அது துரோகம் தானே, நீயும் தூக்கு தண்டனைக்கு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நீ இப்படி காட்டி கொடுத்ததுனால தானே அந்த 3 பேருக்கு தூக்கு அப்படிங்கிறது மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போட்டு அது சூசைட் பண்ணிடுச்சு. கிணத்துல இல்லை ஏதோ தூக்கு மாட்டிடுச்சு அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் அதுலேயே அப்புறம் தம்பி வந்து இதாகி ரொம்ப இதாகிட்டாருன்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கல. அதுக்கு பிற்பாடு நாங்கள் என்எஸ்ஏ முடிஞ்சிருச்சு. என்எஸ்ஏ முடிஞ்சு தூக்கு தண்டனை சிறைவாசியாக இருக்கோம். அப்போ அதுக்கு பிற்பாடு என்னை பிளாக்ல மாற்றி வேற இடத்துல வச்சாங்க. அப்போ அந்த ஒயிட் அண்ட் ஒயிட், முன்ன இப்போ சிவிலில் இருந்தா பாருங்க இந்த மாதிரி, அது இல்லாமல் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டாங்க. தண்டனை கை. ஆமாம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து பிளாக்ல தான் இருக்கோம். ஆளுக்கு ஒரு பிளாக்ல இருப்போம். ஒரே பிளாக்ல போடல எங்களை. நான் ஒரு பிளாக், அது ஒரு பிளாக், ஆளுக்கு ஒரு பிளாக். அங்கே 8 பிளாக் மொத்தம். அப்புறம் தனித்தனி இடங்கள்ல வேற அங்கங்கேயும் சிறைவாசி இருப்பாங்க. அப்புறம் மென்டல் வார்டு தனியாக இருக்கும்.
அப்புறம் இது மாதிரி ரிமாண்டு தனியாக இருக்கும், இப்படி தனித்தனியாக இருக்கும். அந்த 8 இதில் வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்றில் இருந்தோம். மென்டர் வார்டுங்களா? மென்டல்னா அந்த மனநோயாளிகள்லாம், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனி வார்டு, அது தனி சிறை வார்டு, சிறையில் தனியாக இருக்குது. அந்த பகுதியெல்லாம் கூட எங்களை கொண்டு வந்து ஒரு தடவை வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்து சூப்பரண்ட சண்டை போட்டு நான் என்ன மெண்டல் ஆக்கி விடுறான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி அப்புறம் அதை சண்டை போட்டு அப்புறம் வேற இடத்துல மாற்றினாங்க. அப்புறம் சிறைவாசிகள் எல்லாரோடையுமே இருக்கிற பிளாக்ல போட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சிறைவாசிகளுக்கான நலனை உள்ளே உரிமையை கேட்கறது, அவங்களுக்கு என்னென்ன நியாயம் கேட்கறது, இதெல்லாம் கூட அப்புறம் நாங்கள் உள்ளே இருந்து எடுத்தோம். நாங்க இந்த மாதிரி கேட்டு போராட ஆரம்பிச்சிங்க? ஆமா, உள்ளேயே எப்போ போறோம்னு தெரியாது, தூக்கு தண்டனை இருக்கிறோம். உள்ள இருக்க இடத்த எப்படி புரட்சிகரமான மாத்துறது, அல்லது நம்முடைய உரிமைகளுக்காக எப்படி போராடணும்னு எப்படி வெளியே செஞ்சோமோ ஒரு உள்ளேயும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் எங்களுக்கு சில தொடர்புகள் இருந்து அப்புறம் நிறைய சிறைவாசிகள் அத்தனை பேருமே எங்க 3 பேருமே மரியாதையை தான் பார்ப்பாங்க. அதுல இருக்கிறதுல டாப் தண்டனை வேற தூக்கு தண்டனை. இன்னொரு பக்கம் எல்லாருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தைப்படி மக்களுக்காக வந்தவங்க அப்படிங்கிற அந்த மனநிலையில திருச்சி சிறைவாசிகள் அத்தனை பேருமே தோழர்னு தான் கூப்பிடுவாங்க உங்களை. ஆமா, எல்லாருமே எங்க 3 பேர்த்தையுமே தோழர்னு தான் சொல்லுவாங்க, மரியாதையா பார்ப்பாங்க. அப்ப நம்ம சொல்றதை கேட்கற அளவுக்கு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், சிறையில் சில பேர்த்த வந்து திடீர்னு வந்து எடுத்துட்டு போய் அடிப்பாங்க. அதை நம்ம தட்டி கேட்கறது, அந்த உரிமை அது தப்புன்னு சொல்றது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் சிறைவாசிகளுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அதாவது வந்து பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, லீவு. ஆமா, அந்த விடுப்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு 2 ஆண்டு முடிஞ்ச எந்த ஆயுள் தண்டனை சிறைவாசிக்கும் 15 நாள் விடுப்பு உண்டு. அது தூக்கு தண்டனை கைதியா இருந்தா இல்ல, தூக்கு தண்டனை கிடையாது, எங்களுக்கு இல்ல. பட் மற்ற ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு உண்டு, மற்ற சிறைவாசிகளுக்கு உண்டு. அப்போ வந்து 15 நாள் லீவு. அந்த 15னா ஒரே நேரடா 15 இல்ல, 3, 3, 3, 6 அப்படி தருவாங்க. வந்த நாளும் போன நாளும் சேர்ப்பு இல்லாம 3 நாள் லீவு உண்டு. அதுல வந்து முதல் தடவை மட்டும் வந்து சில எஸ்கார்டு லீவுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எஸ்கார்டு லீவ் கொடுக்க தேவையில்லை. அந்த சிறைவாசி ஒழுங்கா வரலன்னா அதை நீங்க கொடுக்கலாம். பட் நீங்க பாட்டுக்கு டக்குன்னு எடுத்துட்டு எஸ்கார்டு கொடுக்கறது தப்பு. இப்ப இந்த மாதிரிலாம் உரிமைகள் இருக்கு. அப்ப அந்த உரிமைகளை நாங்க அங்க ஒரு தடவை என்ன பண்றோம், ஒருத்தருடைய தாயார் இறந்துட்டாங்க. இது வந்து போலீஸ் ரிப்போர்ட் வேணும், பிஓ ரிப்போர்ட் வேணுமா. பிஓங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் ஆபீசர், நன்னடத்தை அதிகாரி. இப்ப நன்னடத்தை அதிகாரிக்கு வந்துருச்சு, போலீஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. உள்ளூர் போலீஸ் அவன் வந்து இவர் பேர்ல கேஸ் போட்டவன் உடனே தரமாட்டான். அதனால என்ன பண்ணது, லேட் ஆயிடுச்சு, இவர் அந்த டெத்துக்கு போக முடியல. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க ஒரு தாய் இறந்ததுக்கு நீங்க எப்படி விடாம போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சிறைவாசிகளை திரட்டி உண்ணாவிரத போராட்டம். ஆமா, சிறையில் இருக்க 2000 சில்லற பேருமே உண்ணாவிரதம், யாரும் சாப்பிடல. அதுக்கடுத்து சாப்பிடலன்னு உடனே என்ன பண்ண, வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? அது 88 தான், 88லயே உண்ணாவிரதம் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், டோக்கன் இது எல்லாரையுமே சேர்த்துட்டு பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் ஒவ்வொரு பிளாக்லயும் ஒரே என்ன பண்ணா பூட்டிட்டான் எல்லாத்தையும். அப்புறம் அந்த சில வார்டர் மூலமா நைஸா அப்படி செய்தி அனுப்பி யார் யாரெல்லாம் தொடர் உண்ணாவிரதற்கு தயார் அப்படின்னு கேட்டோம். அதுல லிஸ்ட் வந்தது, 55 பேர் லிஸ்ட் வந்தது. இந்த 55 பேரும் தொடர் உண்ணாவிரதம், மீதி பேர்லாம் எங்களுக்கு ஆதரவா ஒரு வேலை மட்டும் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த 55 பேர்த்து தனியா பொறுக்கி வேற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுல எங்க 3 பேர்த்த மட்டும் நீங்க கருணாகரன் அவங்கள நான் வந்து இந்த தொடர்ல அவங்க வர சொல்லல, அவங்கள நீங்க அங்க இருந்துட்டு லீட் பண்ணுங்கன்ட்டேன். இங்க மற்ற சிறைவாசிகள்ட்ட இருந்து நீங்க லீட் பண்ணுங்க, நான் மட்டும் அதுல போறேன்ட்டு இந்த தொடர் உண்ணாவிரத்துல நான் மட்டும் தான் போறேன். கருணாகரன் தெரிந்தவனு இங்கே இருக்க வச்சுட்டேன். எங்களை தனியா கொண்டு போயிட்டான் 55 பேர்த்த. அப்ப என்ன மட்டும் சொல்றாங்க, நீங்க தூக்கு தண்டனை தானே, உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னா, தூக்கு தண்டனை விட்டு ஆயுள் தண்டனை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல முடியாது, நான் போராட்டம் பண்ணுவோம் தான் அப்படின்ட்டேன். எனக்காகவே சிரத்தை எடுத்துட்டு வருவாங்க, ஐயோ ஏதாவது ஆயிடுச்சு ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 55 பேரும் தனிமைப்படுத்திட்டாங்க வேற இடத்துல. 5 நாள் சாப்பிடல, யாருமே சாப்பிடல. 55 பேருமே நாங்க சாப்பிடல. எங்களுக்காக மற்ற சிறைவாசிகள் டோக்கன் ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி 5 நாள் போராட்டத்தை பண்ணதுக்கு பிற்பாடு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்து இனி வந்து நாங்க எந்த ரிப்போர்ட் வந்தாலும் ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு நாங்க லீவ் தந்துடுறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. பிஓ வந்தாலும் சரி, போலீஸ் ரிப்போர்ட் வந்தாலும் ஒண்ணு வந்தா நான் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கைதியை நான் வந்து அனுப்பிவிடுறேன் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு அப்புறம் ஒத்துக்கிட்டு முதல்ல அது மாறுது. அதுக்கு பிற்பாடு அப்புறம் சின்ன நிறைய சிறைவாசிகளுக்கான உரிமைகள், அதாவது வந்து உள்ளேயே வந்து
24 மணி நேரம் தான் சிறை கண்காணிப்பில் இருவாங்க, நீதிமன்ற இதில் இருப்போம். அதுக்கடுத்து டாக்டர் கண்ட்ரோல். நான் ஒருவேளை நான் உண்ணாவிரதம் இருந்தேன்னா என் உடம்புக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப 24 பிற்பாடு இவர் கண்ட்ரோல். இப்போ டாக்டர் என்ன பண்ணணும், எங்களை வந்து பாதுகாக்கலாம். அப்போ நான் என்ன சொன்னேன், டாக்டரோட உட்காந்து பேசி எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட்லாம் எழுதுங்க. பாருங்க நான் இன்னைக்கு கம்மியாக வந்திருக்கேன்னா எவ்வளோ இடம்னு பாருங்க, திரும்ப கொஞ்சம் கூட்டுங்க, கொஞ்சம் நீங்கள் எழுதுறதுல இருந்து உங்களுக்கு என்ன நிறைய ஃபண்ட் இருக்கு. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா டேட்னா பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி 300 பால் ஒரு முட்டை தரணும், இல்லைன்னா ஒரு கறி தரணும், அப்படி இருக்கு. அப்புறம் வந்து இளநீ வேணும்னா இளநீ எழுதி தரணும், வெளியிலிருந்து மாத்திரை வாங்கி தரணும், இப்படி நிறைய பண்ணலாம். மருத்துவர் நினைச்சு அது எழுதுனா கொடுக்கணும். ஆல்கஹால் இவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு டாக்டர் எழுதுனா கொடுத்துதான் ஆகணும். ஆமா, அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் அவர்கிட்ட இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி சிறைவாசிகள் டாக்டர் ஒத்துக்கிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லையும் தனித்தனியா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா டேட் எழுதுறது ஒழுங்குபடுத்தினாங்க. சில பேருக்கு பால் படினாக்கா உங்களுக்கு நாளைக்கு 1.25 லிட்டர் பால் வரும். அப்புறம் சாப்பாடு தனியா அதுல பசங்க சாப்பிடுவாங்க. பால் படி, தயிர் படி, இப்படின்னு தனித்தனி நிறைய இருக்கு மருத்துவ இது. அது மாதிரி சிறையிலே ஒரு கைதி எப்படிலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு இருக்கு. அடுத்து சாப்பாட்டு முறை எல்லாத்தையும் கூட ஸ்டிக் பண்ணிட்டோம். நீங்க வந்து இப்படி சமைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழு போட வச்சு, சிறைவாசிகளே ஒரு குழு போட வச்சு இந்த குழு போய் கண்காணிக்கும். டெய்லி சாம்பார் எப்படி இருக்கு, சரியான காய்கறி போடுறாங்களா, பருப்பு சரியான அளவுல இருக்கா, இவ்வளவும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்க வச்சுட்டோம். இப்படி ஒரு பெரிய உள்ளே சிறையே வந்து ஒழுங்குபடுத்தி சிறைவாசிகளுடைய நலனை பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து உதவி செய்ய வைக்கிறது. அப்புறம் சிறைவாசிகளுக்கு நீண்ட நாள்லாம் ஏன் இவர் வந்து சிறையில் இப்படி இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இது இல்லைன்னா அது அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா அது வந்து ஒரு லீகல் எய்டில் சொல்லி அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்கள அழுத்தம் கொடுத்து ஜெயிலரை வேலை வாங்குறது, இந்த மாதிரி பணிகள்லாம் உள்ளே செய்கிறோம். அப்படி நடந்துகிட்டு இருந்தது. 87 உள்ள போனோம். 87, 88, 89 3 ஆண்டுகள் முழுமையா உள்ள இருந்தோம். மரண தண்டனையிலே எனக்கு 3 பேத்துக்குமே அப்பீல் சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ வந்து என்னாச்சுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருணாகரனுக்கும் தென் தமிழனுக்கும் அதே ராமதாஸே பண்றாரு. எனக்கு நான் பண்ணாதீங்கன்ட்டேன். இல்ல நடைமுறை சரியா வரல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போய் சண்டை போட்டு முதல்ல கட்டம் வாங்கிட்டு வந்து எனக்கு மட்டும் சங்கர் சூப் நடத்துறாரு. சங்கர் சூப் தான் இங்க ஹைகோர்ட் நடத்தினார். எனக்கு ஏற்கனவே எம்எல் ஆதரவாளர். அதனால அவரு வந்து அப்புறம் எனக்கு நடத்தினாரு. இங்க 89 டிசம்பர்ல எனக்கு விடுதலை ஆயிடுது. கடைசியா ஜனவரி 1ஆம் தேதி நான் வெளியில வரேன். 89 ஜனவரி இல்ல 90 ஜனவரி 89 கடைசி வரைக்குமே இருக்கேன். 31 வரைக்கும் உள்ளதா இருக்கேன். 1ஆம் தேதி தான் வெளியில திருச்சி சிறையில இருக்கேன். திருச்சி சிறையில் தான் இருக்கேன். ஆக ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு செய்தி வந்துருச்சு, எங்களுக்கு விடுதலை அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு காப்பி ஆர்டர் வந்தது பிற்பாடு அப்புறம் என்ன உயர்நீதிமன்றத்துல தான் உங்களுக்கு விடுதலை வருது. சென்னை உயர்நீதிமன்றத்தை எதிர்த்து அரசு தரப்பு அப்பீல் என்ன போனாங்களா? இல்ல அப்பீல் அவங்க மேல அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போனோம். அதுல என்னன்னா எங்க 3 பேத்துல தென் தமிழுக்கும் கருணாகரனுக்கும் ஆயுள் தண்டனையா தான் குறைஞ்சது அப்பீல். எனக்கு மட்டும்தான் டைரக்ட் ரிலீஸ். நான் தூக்கு தண்டனை இருந்து விடுதலையான ஒரு ஆள் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே. வேற விசாரிச்ச வகையில் வேற ஏதோ ஒருத்தர் மட்டும் புலவர் கலிபெருமாள் கூட மரண தண்டனையில் தான் இருந்தாரு. அவர் லாங் பரோல்ல தான் வந்தாரு. வந்து அப்புறம் ரிலீஸ் ஆனார். ஆனா டைரக்டா ரிலீஸ் யாருமே கிடையாது தமிழ்நாட்டு. தூக்குல இருந்து டைரக்ட் ரிலீஸ் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே. அதுல நான் விடுதலை. அதுக்கு வந்து வாதாடு சங்கர் சூப் தான் அவருடைய வாதம் கேட்டாரு. அந்த சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு குறுக்கு விசாரணை நடத்துறாரு. இல்ல அவரு வரல, அந்த இது கீழ் கோர்ட் அதை எடுத்துக்கலங்கிறத இங்க சுட்டி காட்டி அதை கொண்டுகிட்டு வராரு. அப்ப வந்து இந்த இடத்துல இவரை பார்க்கல, நேரடியா கூட்டம் நடத்துனது தெரியாது, அவர் வீடு அடையாளம் தெரியாதுன்னு அங்க பதிவு பண்ணதை இங்க நமக்கு பயன்படுத்தி கோர்ட் எடுத்துக்கல கொடுத்துருச்சுன்றதை இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப அது வந்து அங்க நமக்கு பயன்படுத்துது, அந்த வாதங்கள் நமக்கு பயன்படுத்துது. அப்போ அதோட எல்லாம் அதை தாண்டி பல ஜட்ஜ்மெண்ட்ஸ். அது இன்னும் சொல்ல போனா அது பெரிய புத்தகமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் 117 பக்கம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் விடுதலைக்கான ஜட்ஜ்மெண்ட் மட்டுமே இருக்கு. 117 பக்கம். மிகப்பெரிய ஒரு அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட இன்னும் இருக்கு. அது எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு வாதத்தை பண்ணி தோழர் பெரிய அவர் பாராட்டணும். அவ்வளவு பெரிய ஒரு வழக்கு. அவரை சொல்லணும்னாக்க சங்கர் சூப் மட்டும் தனி ஒரு சப்ஜெக்ட். அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. ஆமா, அப்ப ஆமா அந்த மாதிரி ஒரு வழக்கு. அதுல ஒரு வழக்கு சொல்லணும்னாக்க உதாரணத்துக்கு சேலம்
கிருஷ்ணகிரி நீதிமன்றம். கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் அது ஒரு டெக்காய்டு மர்டர் நடத்துகிறார் இவர், கூட்டுக்கொள்ளை. அதில் வந்து அதாவதுன்னா ஒரு பெரிய லாரி, அதில் நிறைய ஜவுளி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவரை கொண்டுட்டு இவங்க எடுத்துகிட்டு போய் வித்துறாங்க. அந்த மாதிரி வருது. அதில் ஒரு அப்ரூவர் ஆகிடும். அந்த வழக்கு நடத்தின முறை தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வாதாடி கீழே கோர்ட்டில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன். எங்க இங்க வந்து அவங்களாம் போராளிகள் இல்லை, வேற ஒரு வழக்கு, போராளிகள் இல்லை, ஆதரவானவங்க, அந்த மாதிரி ஒரு வழக்கு. அவர் வந்து அவங்களுக்கு போராடி இது பண்ணி கேஸை என்ன பண்ணிட்டாருன்னா, நடத்துனதே தப்புன்னு சொல்லி, நடந்த முறை தப்புன்னு சொல்லி அதை தூக்கு தண்டனையை ரிலீஸ் பண்ண வச்சு ரிமாண்ட் ஆக்கி அவங்கள பெயிலும் எடுத்து விட்டார். அப்புறம் அந்த கேஸ் ஒன்றுல போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதோட எல்லாம் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது, சேலம் செஷன் தான் நடத்தணும்னு சொல்லி மாற்றியும் பண்ணி விட்டார். அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு வழக்கறிஞர் சங்கர் சுப்பு. அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதில் ஆடித்தரமாக நிற்கக்கூடியது. இப்போ அவர் எனக்கு வழக்கு நடத்தி விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நான் வந்து ஜனவரி 1 வெளியில் வரேன். 90 ஜனவரி வெளியில் வர நான் மகிழ்ச்சியாக வந்தேன். சரி போகிறோம், நம்ம என்ன பண்ணுறது. இதுக்கு உள்ள சிறை என்ன செதுக்கிச்சுன்னு நான் சொல்ல முடியும், சிறை என்ன பக்குவப்படுத்தின்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, முன்ன வந்து அப்படியே ஒரு மாதிரி மார்க்சியம் லெனினியம் அது மட்டும்தான், அப்படிதான் இருப்பேன். வேற எந்த பெரியார் அம்பேத்கர் அந்த மாதிரி தத்துவங்கள் அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர். மார்க்சியம் தயா நமக்கு அப்படின்னு ஒரு ஆணித்தரமா இருப்பேன். நிறைய விவாதங்களும் பண்ணுவேன், நிறைய பேரை வென்றெடுத்திருக்கிறேன். சிறைக்கு மட்டும் வெளியிலையும் நிறைய பேர்த்த அமைப்பு கொண்டு வந்திருக்கிறேன், நிறைய போராளிகளை உருவாக்கியிருக்கேன். அப்படிதான் அந்த அடிப்படையில் நான் சிறைக்கு போகிறேன். இப்போ சிறையில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படித்து நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஒர்க்கர் நோட்டில் நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்துருவேன். அது எல்லாத்தையும் திரும்ப நான் வெளில வந்த அன்னைக்கு போலீஸ் பிடிங்கிட்டாங்க, அது வேற. ஆனால் உள்ள போகக்கூடாது அப்படின்னு அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து அதை படிப்பு பாருங்க, அதில் எனக்கு நிறைய விவாதங்கள் வந்துருச்சு. உள்ள அப்புறம் நாங்கள் தோழர்களுக்குள்ளே விவாதம் நிறைய பண்ணிக்குவோம். அப்போ என்னன்னா, சாதி ஒழிப்பு அறிக்கை அவர் தமிழரசன் அதையும் உள்ள வச்சு விவாதம் பண்ணும்போது அறிக்கை, அதுல வந்து அம்பேத்கர் பத்தி 2 இடத்துல அவர் உள்ள கொண்டு வர்றார். இந்த அகமணமுறை பற்றியும் சில விஷயங்களும் சொல்லும்போது இது எல்லாம் நமக்கு திரும்ப படிக்கணுங்கிற மாதிரி வருது. இப்போ அம்பேத்கர் படிக்கிற ஒரு அவல் வருது. அப்போ அம்பேத்கரை நம்ம சரியா படிக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர். அப்ப அம்பேத்கரை படிக்கணும் ஒண்ணு. 2வது வந்து சாதியை பற்றிய புரிதல் உள்ளதா நான் தெளிவா வரேன். சாதி ஒழிப்பு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், அப்பவே வேண்டாம்லாம் சொன்னவன். ஆனா உள்ள போன பிற்பாடு சாதியை பற்றிய ஒரு புரிதல் தேவை. அப்ப இது வந்து நீங்க பின்னாடி 3 ஆண்டு சிறைக்கு பிறகு வெளியில வந்து எடுத்துக்கிட்ட ஒரு பாடம். உள்ளே உள்ளாரையும் அந்த விவாதிக்கிறீங்க, அந்த சிந்தனை எல்லாம் வந்து நிறைய படிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. ஆமா. ஆனால் தமிழரசன் இதுதான் முன்கூட்டியே ஒரு அறிக்கையை வரைவா தெளிவா கொடுத்துட்டாரு அவரு. அதை நாம புரிஞ்சிக்கல. அப்ப வெளியில வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக தான் நான் பண்ணமுட்டு வெளியில வரேன். வெளியில வந்த உடனே போலீஸ் என்ன தூக்கி போயிடுச்சு. என்னத்துக்காக கைது எனக்கும் புரியல. பார்த்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க இருந்தீங்க? எங்க இருந்து வெளியில வரும்போதே கேட்ல போலீஸ் நிக்குது. வெளியில வந்த உடனே அதே இந்த பழனிசாமி அடிச்சார்ல, அந்த இன்ஸ்பெக்டர் தான் நிக்கிறாங்க. வா ராஜா வா. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு. அடுத்து என்ன பிளானு அப்படின்னாரு. இல்லைங்க ஒண்ணும் இல்லை, வா வா அப்படின்னு வண்டியில் ஏற்றாங்க. வண்டியில் ஏற்றிட்டு என்ன பிளான் வச்சிருக்க அடுத்தது போயிட்டு அவங்க ஆஃபீஸ், கியூ பிரான்ச் ஆஃபீஸ், அது அவர் சிபிசிஐடி ஆஃபீஸ் போய் வச்சுட்டு, இவ்வளோ படிச்சிருக்க நீ சும்மாவா இருப்ப அப்படின்ட்டு ஒரு படிச்சது ஒரு குத்தமா. அப்புறம் ஒரு புத்தகத்தை எடுத்தா அதில் எழுதியிருந்தேன். அதில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதில் வந்து சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? நான் ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்